வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் ரஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு எது டவுட் இருக்காப்பா? இருக்கு. அதாவது நிறைய பேர்த்துக்கு கால் கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்கிறது, நரம்பு பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஏதாவது ஆசனம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. கெண்டைக்கால் வலி, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, கெண்டைக்கால் தசை பகுதியில் ஒரு வலி இருக்கும், இந்த மாதிரி உள்ள இதுக்கெலாம் ஆசனம் இருக்குது. இப்போ நீங்கள் கால்களை அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ஆசனம் தான். ஆனால் செய்ய தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் முதல்ல உட்காந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. கைகளை உங்கள் ஹிப்பு பக்கத்தில் கீழே தரையில் வச்சு அழுத்தமாக ஊனிக்கங்க. நல்லா முதல்ல ப்ரீத் வாட்ச் பண்ணிடுங்க. நம்ம எப்பயுமே நம்மளோட எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ரீத் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதாவது பொதுவாக நம்ம எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோன்றதை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். ஏதோ ஒரு ஒர்க்கு, அது தூக்கமாக இருந்தால் கூட சரி, பேசிகிட்டு இருந்தாலோ சாப்பிட்டு இருந்தாலோ அல்லது நம்மளோட அஃபிஷியல் ஒர்க்கோ அல்லது வீட்டு வேலைகளோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஒர்க்கு தான் கவனம் இருக்கும். நம்மளோட ப்ரீத்தில் கவனம் இருக்காது. நம்ம மூச்சு எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியில் வருதுன்றதில் கவனம் இருக்கணும். மூச்சை நேசிக்க கற்றுக்குறோம். நேசிக்க நமக்கு பிராணசக்தி அதிகமாகும். அதனால தான் அடுத்து நமக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். ப்ரீத் வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு உள்ள ஆசனம் வாத பாத ஆசனம். வாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஆசனம். இப்போ கைகளை நல்லா கண்களை விழித்து கைகளை நல்லா ஊனிக்கங்க. கை ஊன்ற அந்த அழுத்தத்தில் நீங்கள் கால்களை ஒரு அடிக்கு உயர்த்தணும். குதிகாலை மட்டும் உயர்த்தணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஷேக்காக தான் செய்யும். முடிந்த அளவு உயர்த்துங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஆசனம் செய்கிறது. ஆனால் கஷ்டப்பட்ட வியாதியான வாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஆசனம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. குதிகால் உயர்த்தணுமா? அப்போ நமக்கு இப்போ என்ன வலி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தாங்க பில்லோ பார்த்ததும் இது எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு உண்டான பில்லோ. தூங்குறதுக்கான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, குதிகால் மட்டும் இந்த மாதிரி இந்த அளவு தடிமனான பில்லோ எடுத்துக்கணும். குதிகால் மட்டும் அந்த இடத்துல வைக்கணும். பார்த்தாலே தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ஓகேயா? இந்த மாதிரி குதிகாலை மட்டும் அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. கைகளை நல்ல தரையில் அழுந்தி ஊண்டியிருக்காங்க. இப்போ பார்த்தா தெரியும். இப்போ அவங்க கேட்ட உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட கெண்டைக்கால் வலி, இந்த மாதிரி வலியெல்லாம் இருந்தால் போயிடும். முதல்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த சப்போர்ட் இல்லாமல் அவங்க செய்ய அது ப்ராக்டிஸ் ஆயிரும். சின்ன ஏஜ்லேருந்தே இந்த யோகாலாம் கற்றுக்க சொல்கிறது அதுக்கு தான். செய்கிறப்ப உங்களுக்கு இந்த வித்தவுட் சப்போர்ட் கால்களை மட்டும் உயர்த்தி உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைகளை ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. கால்களையும் குதிகாலையும் ஓரடி கேப்பில் நல்லா உயர்த்தி வச்சுருக்காங்க. ஓகேயா? இப்போ அவங்களோட எண்ணமானது அவங்களோட ப்ரீத் வாட்சில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்களா? அடுத்து முதுகு நேராக தான் இருக்கணும். பின்னாடி சாஞ்சோம்னா நம்ம யாருனாலையுமே குதிகாலை ஒரு அடி நம்ம ஹைட் ரைஸ் பண்ண முடியும். ஒரு அடிக்கு மேலே கூட நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி செய்கிறப்ப தான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். செய்ய இது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஒரு 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லா வந்துடும். அடுத்து வாத சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்குமா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கால்களில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குமா? அடுத்து இன்னொன்று இதோட மெயின் கல்லீரல், மண்ணீரல், கணையம், இது எல்லாமே இந்த ஆசனம் செய்கிறப்ப அந்த பார்ட்ஸும் முக்கிய உறுப்புகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். ஓகேயா? அடுத்து இந்த வாத பாதாசனத்தில் நிறைய பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம். அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பர் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க யோகா கிளாஸ், முத்ரா கிளாஸ்,
யோகா அண்டு முத்ரா கிளாஸ் நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முத்திரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.